பணம் சம்பாதிக்க இத விட ஒரு ஈஸியான வழி இருக்கவே முடியாதுங்க. இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்கிற எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா, அதுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு கேட்க தெரியல. கடவுள் எல்லா வீட்லயும் இருக்க முடியாது அப்படின்னு தான் அம்மாவ படைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அம்மாங்கிறவங்க அன்ப குடுத்து, பிள்ளைகளுக்கு நல்ல டிசிப்ளின், ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்து நல்லபடியா வளர்க்குறாங்க. கடவுள் நம்மளோடைய 24 மணி நேரமும் நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் கூடவே இருந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நமக்குள்ள ஒரு சக்திய படைச்சிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும், பணத்தை சம்பாதிக்கவும், அது சரியான முறையில் சேமிக்கவும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்க வருமானம் உயரணுமா? எப்படா கடன்ல இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு இருக்கா? ப்ரமோஷனுக்காகவும் இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் பல மாசம் காத்துட்டு இருக்கீங்களா? உங்க பிசினஸ்ல கிளைண்ட்ஸையும் கஸ்டமரையும் கொண்டு வர போராடுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நின்னுடாதீங்க. செயல இறங்கினா மட்டும்தான் பண விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கம்யூனிட்டி லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்த மணி மைண்ட் செட் வெபினாருக்கான டீடைல்ஸ் அதுல இருக்கு. அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வெபினார் அட்டென்ட் பண்றது மூலியமா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. உங்க வாழ்நாள் ஃபுல்லா, அதுவும் 24 ஹவர்ஸும் உங்க கூடவே இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக படைக்கப்பட்ட அந்த அற்புத சக்தி என்ன அப்படின்னு நான் சொல்லட்டுமா? அது உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஆழ் மனசு தான். இந்த சக்தி உங்களுக்குள்ள ஒவ்வொரு நொடியும் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, இது நீங்க தூங்கும்போது கூட தூங்காது. உண்மையை சொல்லணும்னா நீங்க தூங்கும்போது தான் அது உங்களுக்காக இன்னும் தீவிரமா வேலை பார்க்கும். டெய்லி நீங்க என்ன பேசுறீங்க, யோசிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் அது ஒரு கணக்கு போட்டு அதை எப்படி நிஜமாக்கலாம் அப்படின்னு ராத்திரில தான் 100% ஆக்டிவா இருந்து உங்களுக்காக அது வேலை பார்க்குது. நம்ம கேட்குற எல்லா விஷயத்தையும் இது தட்டாம நமக்கு கொடுக்கறதுனால தான் இதை கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த ஆழ் மனசுல நமக்கு தேவையான மணி கோல்ஸ், நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் சரியான முறையில் ரெக்கார்ட் பண்ணிட்டா போதுங்க. அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடந்தே தீரும். ஆனா அது உங்களுக்கு உடனே நடக்கணும் இல்லையா? அதுக்காக சில முக்கியமான ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட், உங்களுடைய விருப்பங்களை ஆழ் மனசுல சரியா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியணும். அடுத்ததா அது சீக்கிரமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இப்படி நம்மளுடைய விருப்பங்களை ஆழ் மனசுல ரெக்கார்ட் பண்றதும் அதை சீக்கிரமா நடக்கிறதுக்கான வேலைகளை செய்யறது பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா உங்களுடைய விருப்பங்களை ஆழ் மனசுல ரெக்கார்ட் பண்ணி அதை நிஜமாக்குறது. இதை நான் சொல்லலைங்க, நம்மளுடைய முனிவர்கள், சித்தர்கள் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாலேயே இதை சொல்லியிருக்காங்க. இதை இன்றைய சயின்ஸும் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. நியூரோ சயின்டிஸ்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஏதோ ஒரு மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம மூளையில நடக்கிற ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதையும் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க 2 சயின்டிஃபிக் ரீசன்ஸையும் முன்வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், RAS அப்படிங்கிற ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது இந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுனால. இந்த RAS அப்படிங்கிறது ஒரு ஃபில்டர் மாதிரி. தினமும் நம்ம என்ன பேசுறோம், யோசிக்கிறோம், கேட்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மூளையில போய், அதாவது ஆழ் மனசுல போய் அப்படியே ரெக்கார்ட் ஆகுறது இல்லை. அப்படி ரெக்கார்ட் ஆனா நம்ம மென்டல் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த RAS என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஃபில்டர் மாதிரி இருந்து நமக்கு எது தேவை, எது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதை மட்டும்தான் ஆழ் மனசுல ரெக்கார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நமக்கு மறுபடியும் அது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள் நிஜமாகறதுக்கு ஹெல்ப் பண்ற மக்கள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னால காட்டுறதா இந்த RASோட வேலை. இந்த RAS கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. நம்ம பிரெயின்ல இருக்கிற இந்த RAS இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பவர்ஃபுல் AI சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இது ஒரு டிஜிட்டல் சாஃப்ட்வேர் இல்லை, இது ஒரு பயாலஜிக்கல் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். நீங்க யூடியூப்ல ஏதோ ஒரு விஷயத்த சர்ச் பண்றீங்க, லைக் பிரியாணி செய்வது எப்படி, எந்த பிராண்ட் AC வாங்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் நீங்க யூடியூப் ஓபன் பண்ண உடனே உங்களோட ஹோம் ஸ்கிரீன்ல நேத்து நீங்க என்ன வீடியோலாம் பார்த்தீங்களோ அது ரிலேட்டடான வீடியோஸை யூடியூப் AI உங்களுக்கு காட்டும் இல்லையா? அதே போலதான் இந்த பிரெயின்ல இருக்கிற RAS ஒரு AI போல செயல்பட்டு நம்ம ஓனருக்கு இந்த விஷயம் எல்லாம் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆழ் மனசுல ரெக்கார்ட் பண்ண விஷயம் நிஜமாகறதுக்கு தேவையான வாய்ப்புகள், வழிகள், மனுஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களை அலர்ட் பண்ணும்.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணு அப்படின்னு அதுதான் நமக்கு சிக்னல் கொடுக்குது. இந்த ஆர்ஏஎஸ் புது வாய்ப்புகளையோ புது மனுஷங்களையோ நமக்கு காட்டுறதில்ல. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் இருக்குது. ஆனால் அதை நம்ம சரியாக கான்ஷியஸாக கவனிக்கிறது இல்லை. நம்மளை இப்படி கவனிக்க வைக்கிறதா இந்த ஆர்ஏஎஸோட வேலை. 2வது ரீசன் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறதால நம்மளுடைய மூளையில் புதிய நரம்பு பாதை நியூரோ பாத்வேஸ் உருவாகுது. இதனால நம்மளுடைய எண்ணம், செயல், குணம் எல்லாம் நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு சாதகமானது போல மாறுது. இந்த புதிய நியூரல் பாத்வேஸ் உருவாகிறதால நம்மளுடைய மூளை நினைச்சதை நிஜமாக்குற அந்த எனர்ஜி அதுக்கு கிடைக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபேமஸ் நரம்பியல் விஞ்ஞானி டாக்டர் ஜேம்ஸ் டாட்டே இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது நம்ம விழிப்புணர்வு மனசை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆழ் மனசை நமக்கு சாதகமான முறையில் மாற்றி அமைக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான கலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி உங்களுடைய விருப்பங்களை ஆழ் மனசில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் அஃபர்மேஷன் சொல்கிறது, விஷுவலைசேஷன், ஜேர்னலிங்லேயே பல மெத்தட் இருக்குது, 369, 555 அப்படின்னு. இந்த எல்லா டெக்னிக்ஸ்க்கும் சில ரூல்ஸ் இருக்குது. இதை தெரிஞ்சு நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் அது உடனேவும் கிடைக்கும். இந்த எல்லா டெக்னிக்ஸ்க்கும் ஜென்ரலான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக செய்யணும் அப்படிங்கிறது தான். அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியாத 5 ரூல்ஸை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூல்ஸு பாசிட்டிவாக செய்யணும் அண்ட் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் எழுதணும். அஃபர்மேஷன் சொன்னாலும் எழுதினாலும் அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ். 2வது ரூல்ஸு, நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே, அஃபர்மேஷன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 3வது ரூல்ஸு, நீங்கள் எழுதும் போதோ ஆர் அஃபர்மேஷன் சொல்லும் போதும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி தான் அதை செய்யணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு புரிகிற ஒரே லாங்குவேஜ் எமோஷன் தான். ஸோ அது ரொம்பவே முக்கியம். 4வது ரூல்ஸ், நீங்கள் எந்திரிச்ச உடனே செய்கிறீங்களா, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்கல. நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்குள்ளே இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்ம எந்திரிச்ச உடனே அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை நம்மளுடைய ஆழ்மனம் ஓப்பனில் இருக்கும். ஆல்ஃபா ஸ்டேட்டில் நம்ம மைண்ட் இருக்கும். அப்போ நம்ம என்ன பேசுகிறோம், எழுதுகிறோம், கண்ணு முன்னால் பார்க்குறோம், யோசிக்கிறோம், அது அத்தனையும் நம்மளுடைய ஆழ்மனசில் ரொம்ப ஈஸியாக போய் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த டைமை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நிஜமாகிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதை ஒரு மேஜிக்கல் டைம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாலேயும் இதை நீங்கள் செய்யணும். இப்போது 5வது ரூல்ஸ், என்னுடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றும் அப்படின்னு 100% நீங்கள் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த பொறுப்பை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு இருக்கணும். அப்படியே கம்ப்ளீட்டாக பிரபஞ்சத்தோட சரணாகதியை அடைஞ்சிடணும். 1% டவுட்டு கூட உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. என்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸில் நான் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன தெரியுங்களா? ஐ டோன்ட் நோ ஹவு இட் வில் ஹேப்பன் பட் ஷுவர் இட் வில் ஹேப்பன். அதாவது அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆயிரணும் அப்படிங்கிறது அந்த ரூல்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ரூல்ஸை விட ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. அதுதான் இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் பாஸ்ன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய மனசில் பயம், கவலை, குற்ற உணர்வு, பழிவாங்கும் உணர்வு, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண விஷயத்தில் ஏற்பட்ட வலி, வேதனை, இதெல்லாம் ஒரு விஷயம் கூட உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த முக்கியமான விதி. மற்ற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்தை கோட்டை விட்டோம்னா நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எந்த ஒரு டெக்னிக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த வலி, வேதனை, அன்செட்டில்டு ப்ராப்ளம்ஸ், இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், தாட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவுதான் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன், எழுதுறேன் அப்படின்னு சொன்னாலும் அது சாக்கடை மேலே சென்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும். இது போல் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், தாட்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுற டெக்னிக் தான் ஹீலிங். ஹீலிங் அப்படின்னா வெளியேற்றுதல் ஆர் சுத்தம் செய்தல் அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஹீலிங்கை செய்யாமல் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் எதுவுமே 1% கூட வேலை செய்யாது. இதை என்னுடைய லைவ் கிளாஸில் நான் 2 ஸ்டெப் மெத்தடாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஹீலிங் அண்ட் தென் ரீவயரிங் அப்படிங்கிற மெத்தடில் நான் ஹீலிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய மனசில் இருக்கிற ஒவ்வொரு கவலை, ஒவ்வொரு பயத்தையும் கேட்டு அதுக்கான ஹீலிங் கொடுக்குறேன். அதனால தான் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஷார்ட் டைம்லையும் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. இந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் சொல்கிறேன் 6 மாதத்தில் உங்களுடைய கடன் அடைக்கலாம் அப்படின்னும், அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் அடைய நினைக்கிற கோல்ஸை ஒரே வருஷத்தில் அடைய முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள், இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது ஈஸி தானே? உங்களுக்கும் ஈஸின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள்.
மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.